ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இதான் பார்க்க போறோம். லேர்ன் ஹவ் டு மெஷர் லைன் செக்மென்ட்ஸ் யூசிங் த ரூலர். ஸோ இதான் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெஷரிங் லைன் செக்மென்ட்ஸ். ஓகே. இது வந்து 4.4 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்கான். இது 3 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்கான். இது 7 சென்டிமீட்டர் குடுத்துருக்கான். 5.5 சென்டிமீட்டர் குடுத்துருக்கான். ஸோ இப்ப இங்க இங்க என்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா இங்க எல்லாத்துலயுமே 0 தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா. 0 இஸ் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்புறம் கரெக்ட்டா அந்த 4.4ல எண்ட் ஆகுது. 4.4ல கரெக்ட்டா எண்ட் ஆயிடுச்சு இங்க. பாத்தீங்கன்னா 4.4ல கரெக்ட்டா எண்ட் ஆகுது. ஸோ அத நீங்க நோட்டீஸ் பண்ணாலே போதும். இங்கேயும் 0 தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். 3ல எண்ட் ஆயிருது. இங்க 0 ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 7ல எண்ட் ஆகுது. ஸோ 0ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சுக்கிங்கன்னா ஈஸியா சும்மா 7 சென்டிமீட்டர்னா 7 மார்க் பண்ணி வச்சீங்கன்னா முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப 0 இங்க 0 தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். 5.5ல வச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 5.5ல முடிச்சிட்டா அவ்வளவுதான். ஸோ மார்க் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ எப்படி மெஷர் பண்ணணும்னா ஆக்சுவலா இந்த கேப்ஸ் தான் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா இந்த கேப்ஸ் தான் பார்க்கணும் நீங்க. கேப்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும் பேசிக்கா. ஸோ எத்தனை கேப்ஸ் இருக்கீங்க? 1, 2, 3, 4, 5 கேப்ஸ். 4.4 கேப்ஸ். 0.4 இது. 0.4 கேப். ஸோ எத்தனை கேப் இருக்கோ அத்தனை மெஷர்மெண்ட்ஸ் அத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 கேப் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஒரு ப்ராப்பர் கேப்னா ப்ராப்பர் 1 சென்டிமீட்டர் வரும். 1 கேப் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சா போதும். ஸோ எத்தனை கேப்ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ நீங்கள் 0 ஸ்டார்டிங் பாயிண்டா இல்லாட்டி கூட நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். இந்த கேப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கவுண்ட் நம்பர் ஆஃப் கேப்ஸ் to count length of measurement. To count, just count number of gaps to know length. To measure length. To know length ன்னு சொல்லணும். To know length. அவ்வளோதான். ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமே. If AB equal to 5 centimeters, say which of the measures are correct in figure 4.9. Okay, இது 5 சென்டிமீட்டரா, இது 5 சென்டிமீட்டரா, இது 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்கான் அவ்வளோதான். ஸோ எது கரெக்ட்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 0 ஸ்டார்ட்டிங் பாயிண்டா வச்சு தான் 5ல முடியுது. ஸோ இது கரெக்ட் தான். எத்தனை கேப் இருக்குன்னு வேணா கூட பார்த்துடலாம். ஏன்னா 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இது கரெக்ட்னு சொல்லிடலாம் உடனே. பட் ஸ்டில் நம்ம எத்தனை கேப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1 கேப் இருக்கீங்க, 2, 3, 4, 5. ஸோ 5 கேப்ஸ் இருக்கு, 5 சென்டிமீட்டர்ஸ். பர்ஃபெக்ட். ஸோ இது கரெக்ட். ஸோ இங்க எத்தனை கேப் இருக்கு? 1, 2. ஏன்னா 1 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுல. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் இதுல. இங்க எத்தனை கேப்? 1, 2. 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் பேர் தான் கேப்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் அதான் கேப். இந்த ஸ்கேல்ல ஸ்பேஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் தான் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, அது கேப். 1, 2, 3, 4, 5 கேப்ஸ் இருக்கு. இங்கேயும் 5 கேப்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்டா. இங்க பாத்தீங்கன்னா எத்தனை கேப் இருக்கு? 1, 2, 3, 4 கேப்ஸ் தான் இருக்கு. 1 to 5ல 4 கேப்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 4 கேப்ஸ். ஸோ நோ, இது தப்பு, இது ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கரெக்ட், இதுவும் இதுவும் கரெக்ட், இது தப்பு. அவ்வளவுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் parallel லைன்ஸ் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஸோ அது அடுத்த டாபிக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். லேர்னிங் ஹவு டு மெஷர் லைன் சீக்வன்ஸ் யூசிங் த ரூலர் படிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம parallel லைன்ஸ்னா என்ன, இன்டர்செக்டிங் லைன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.